Hello, welcome to TriFlow YouTube channel. இந்த வீடியோல நம்ம ஆப்ஜெக்ட் மோட், எடிட் மோட் அண்ட் மூவ் ஸ்கேல் ரொட்டேட் வந்து சிம்பிளா நம்ம பார்க்க போறோம். பிகினரா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிளெண்டர் வந்து டிஃபால்ட்டா வந்து ஆப்ஜெக்ட் மோட்ல தான் இருக்கும். ஆப்ஜெக்ட் மோட்னா ஃபுல் ஆப்ஜெக்ட்டையும் கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த மோட்ல வந்து நம்ம ஆப்ஜெக்ட்டை மூவ் பண்ண முடியும், ஸ்கேல் பண்ண முடியும், ரொட்டேட் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து ஆப்ஜெக்ட் மோட்ல இருந்து எடிட் மோடுக்கு எப்படி சேஞ்ச் பண்ணதுன்னா, மேல வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுல மேல வந்தீங்கன்னா, இங்க ஆப்ஜெக்ட் மோடுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு நீங்க எடிட் மோடுக்கு ஸ்விட்ச் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு எடிட் மோடுக்கு ஸ்விட்ச் ஆயிடும். இப்ப மறுபடியும் வந்து நீங்க ஆப்ஜெக்ட் மோடுக்கு போணும்னா, இங்க போய் நீங்க மறுபடியும் சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுக்கு பதிலா ஒரு ஷார்ட்கட் என்னன்னா, இங்க டேப் இருக்கும். டேப நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா, எடிட் மோடுக்கு போயிடும். மறுபடியும் டேப் அகைன் பிரஸ் பண்ணீங்கன்னா, ஆப்ஜெக்ட் மோடு போயிடும். நெக்ஸ்ட் வந்து எடிட் மோட்னா என்னன்னு பார்ப்போம். எடிட் மோடுக்குள்ள போனோம்னா உங்களுக்கு 3 செலக்ஷன் மோட்ஸ் கிடைக்கும். 1 பிரஸ் பண்ணீங்கன்னா வெர்டெக்ஸ் மோட் போவும். 2 பிரஸ் பண்ணீங்கன்னா எட்ஜ் மோடுக்கு போவும். 3 பிரஸ் பண்ணீங்கன்னா ஃபேஸ் மோடுக்கு போவும். எடிட் மோட்ல வந்து நம்ம ஸ்மால் டீடைல்ஸும் சேஞ்ச் பண்ணலாம். லைக் இது செலக்ட் பண்ணிட்டு ஜி பிரஸ் பண்ணா மூவ் பண்ண முடியும். சின்ன வெர்டெக்ஸ் கூட சேஞ்ச் பண்ணலாம் நம்போ. இப்போ வந்து ஆப்ஜெக்ட் மோட்ல வந்து எப்படி வந்து மூவ் ஸ்கேல் ரொட்டேட் பண்ணதுன்னு பார்க்கலாம். ஆப்ஜெக்ட்ட செலக்ட் பண்ணிட்டு ஜி பிரஸ் பண்ணிட்டு உங்க மவுஸ மூவ் பண்ணீங்கன்னா, உங்களோட ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும். இதே வந்து ஸ்கேல் பண்ணதுக்கு மறுபடியும் ஆப்ஜெக்ட்ட செலக்ட் பண்ணிட்டு எஸ் பிரஸ் பண்ணிட்டு மவுஸ மூவ் பண்ணீங்கன்னா, உங்களோட ஆப்ஜெக்ட் வந்து ஸ்கேல் ஆகும். இதே வந்து ஆப்ஜெக்ட்ட செலக்ட் பண்ணிட்டு ஆர் பிரஸ் பண்ணீங்கன்னா, உங்களோட ஆப்ஜெக்ட் ரொட்டேட் ஆகும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா, லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.